மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் இந்த ப்ரீமேச்சர் இஜாக்குலேஷன், அதாவது விந்து முந்துதல் பிரச்சனைக்குரிய இருக்கின்ற ஆண்களுக்கு எவ்வாறான சிகிச்சை முறைகளை நாங்கள் கொடுக்க முடியும் என்பதை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவர்களுக்கு கட்டாயமாக உங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். யூடியூப்ல பார்ப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமுழ்த்தி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலே மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் வாட்ஸ்அப் அல்லது ஐஇமோ ஊடாக 0094 777 35 62 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777 35 62 45 ஊடாக தொடர்பு கொள்ள முடியும். எனவே நான்காவதாக நான் சொன்னேன், இந்த ஸ்ட்ரெஸ் அல்லது மன அழுத்தம் அல்லது டிப்ரெஷன், இவற்றின் காரணமாக நான் கண்டிருக்கின்றேன் 90% இந்த விந்து முந்துதல் அல்லது இரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை, இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், மன இறுக்கம் போன்றவற்றினாலே தான் கூட ஏற்படுகிறது. எனவே இவற்றுக்கு நாங்கள் இன்னும் ஒரு சிகிச்சை முறையை சொல்லுகிறோம், டீப் பிரீதிங் எக்ஸசைஸ். உங்களுக்கு சொல்லுவோம், அதுல யோகா ஒரு திறமான ஒரு பயிற்சி. எனவே அதிலே மூச்சு பயிற்சி இருக்கிறது. அதாவது டீப் பிரீதிங் எக்ஸசைஸ் சொல்லப்படுகிற இந்த யோகாவிலே சொன்னது போல நன்றாக மூச்செடுக்க வேண்டும். உள்ளுக்குள்ள எடுத்துக்கொண்டு நீங்கள் கவுண்ட் பண்ணுங்க. 4 செகண்ட், பிறகு அந்த மூச்சை அப்படியே பிடியுங்கள் 2 செகண்ட், பிறகு அந்த மூச்சை நீங்கள் 6 செகண்ட் வெளியில விடுங்கள். 4 2 6 மூச்சை உள்ளுக்குள்ள எடுக்க வேண்டும் 4 செகண்ட். பிறகு அந்த உள்ளுக்கு எடுத்த மூச்சை அப்படியே பிடித்து கொண்டு இருக்க வேண்டும் 2 செகண்ட். பிறகு மூச்சை வெளியிலே விடணும். எத்தனை செகண்ட்? 6. எனவே 4 2 6 எல்லாமாக 12. எனவே கையிலே நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கொண்டு இதை நீங்கள் செய்யலாம். எனவே நாங்கள் இப்போது செய்து பார்ப்போம். ரைட், மூச்சை உள்ளுக்கு எடுக்க போகிறோம், மூச்சை பிடிக்கிறோம், பிறகு மூச்சை வெளியில விடுறோம். எல்லாமாக 12 செகண்ட். எனவே மூச்சை உள்ளுக்குள்ளே எடுப்பது 4 செகண்ட், மூச்சை அப்படியே பிடித்து வைத்திருப்பது 2 செகண்ட், மூச்சை வெளியில போவது வெளியிலே விடுவது 6 செகண்ட். எனவே இப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 to 10 நிமிடங்கள் இந்த மூச்சு பயிற்சியை நாங்கள் செய்யலாம். அதாவது ரெகுலர் பிரீதிங் எக்ஸசைஸ். இது மிகவும் முக்கியமானது. ஒரு எல்லா பிரச்சனைகளுக்குமே இது ஒரு நல்ல ஒரு சிகிச்சையை எங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இது நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு 5 to 10 நிமிடங்கள் ஒரு சைக்கிள் போவதற்கு 12 செகண்ட் எடுக்கிறது. 4 2 6 மூச்சை உள்ளுக்கு எடுப்பது 4 செகண்ட், பிடித்து வைத்திருப்பது 2 செகண்ட், வெளியிலே விடுவது 6 செகண்ட். எனவே 12 செகண்ட் வரும். ஒவ்வொரு நாளும் ஒரு 5 to 10 நிமிடங்கள் நீங்கள் உங்களுடைய வேலை தளங்களிலேயோ, ஆபீஸிலேயோ, உங்களுடைய பாடசாலைகளிலேயோ, நீங்கள் வேலை செய்த கடைகளில் இருந்து கூட இந்த வேலையை நீங்கள் செய்யலாம். அல்லது கடற்தொழிலுக்கு போக கூட கடலுக்குள்ளே இருந்து கூட நீங்கள் இதை செய்யக்கூடியதாக இருக்கும். எனவே இது ஒரு முக்கிய ஒரு நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஒரு நாளில் 5 to 10 நிமிடங்கள் செய்யுங்கள். எனவே நான் இப்போது 4 மனநிலை ரீதியான முறைகளை சொல்லித்தந்தேன். முதலாவது என்ன? பெல்விக் ஃப்ளோ மசில் எக்ஸசைஸ், அதாவது இடுப்பு தசை பகுதிக்குரிய உடற்பயிற்சி கேக்குது. இரண்டாவதாக என்ன சொன்னேன்? ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் டெக்னிக், தொடங்கி முடிவது. மூன்றாவதாக சொன்னேன் ஸ்குவீசிங் டெக்னிக், அதாவது ஆண்குறியினுடைய முன்மொட்டு பகுதியை இதில் கிளாண்ட் பீனிஸை அமர்த்தி பிடிப்போம். 4வதாக டீப் ரெகுலர் பிரீதிங் எக்ஸசைஸ். இந்த 4ஐயும் நீங்கள் செய்து வந்தால் 4 to 10 கிழமைகள் வருகின்ற போது, 4 to 6 கிழமைகள் வருகின்ற போது இந்த ப்ரீமேச்சுரல் இஜாக்குலேஷன் என்ற பிரச்சனை 100% குறையும். எனவே பல பேர் என்னுடன் சிகிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள், மருந்துகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள்,
தயவு செய்து அவர்கள் அனைவருமே இதை கவனிக்க வேண்டும். ஏனெனில் நான் அனைவருக்குமே இந்த மூச்சு பயிற்சியை நான் தொடர்ச்சியாக நேரமின்மை காரணமாக தொடர்ச்சியாக சொல்ல முடியாது. எனவே இந்த 4ஐயுமே நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்வீர்களாக இருந்தால் 90% இந்த பிரச்சனை தீர்ந்து விடும். இது மிகவும் முக்கியமானது. எனவே தயவு செய்து இதை கவனித்துக் கொள்ளுங்கள். அதே நேரத்திலே மீண்டும் மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், மனைவியுடன் உடலுறவு கொள்ளுகின்ற நேரம் இரவல்ல, விடிய காலையிலே 4 மணியிலிருந்து 5:30. எனவே இந்த 5:30 நான் 6 மணி மட்டும் கொண்டு போய் இருக்கிறேன். இதை கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற பெண்கள், மனைவிமார், பெண் துணைகள் யோசிச்சு கொள்ளுங்கள். விடிய காலையிலே தான் ஒரு ஒழுங்கான பாலியல் உறவு, ஹெல்தி செக்ஷுவல் லைஃப் என்று சொல்லுவோம், சுகாதாரமான பாலியல் வாழ்க்கை ஈடுபட இருக்க வேண்டுமாக இருந்தால் விடிய காலையிலே தான் நீங்கள் இந்த பாலியல் உறவை உங்களுடைய மனைவியுடன் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் இருப்பவர்கள் பயப்படாமல் உங்களுடைய பிரச்சனை உங்களுக்கு மனைவி வீட்டுக்கு சொல்லி, நான் சொன்னது போல இந்த ஸ்குவீஸ் டெக்னிக் மிகவும் உரித்தானது, நன்மையானது. அந்த ஸ்குவீஸ் டெக்னிக்ல, அதாவது நசிக்கிற ஆண்குறியினுடைய முன் மொட்டு பகுதியை நசிக்கிற அந்த இதிலே அந்த வேலையிலே உங்களுடைய மனைவி கூட உங்களுக்கு அந்த இடத்திலே அவர் நன்றாக ஒத்துழைப்பார். எனவே அவருடைய உதவியை பெறுவதன் மூலமாக கூட இதிலே இருந்து நீங்கள் விடுபடலாம். அடுத்ததாக பல பேர் கேட்கிறார், டாக்டர் இந்த பிரச்சனையிலிருந்து தீர்வதற்கு உணவுப் பொருட்கள் என்ன? உணவுப் பொருட்கள். எனவே இதற்குரிய உணவுப் பொருட்கள் இருக்கின்றது. இந்த உணவுப் பொருட்களுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால் ஹோமோனல் பேலன்ஸ், அதாவது எங்கள் ரத்தத்தில் இருக்கின்ற இந்த டெஸ்டெஸ்டரோன் எனப்படுகின்ற ஆண்களுக்குரிய ஹோமோனினுடைய சமநிலையை பேணுவது. இரண்டாவதாக ஆண்குறிக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டத்தை அதிகரிப்பது. மூன்றாவதாக ஆண்குறிக்கு செல்லுகின்ற இந்த நரம்பு கணத்தாக்கம், நரம்பு தூண்டுதலை அதிகரிப்பது. எனவே ஹோமோனல் பேலன்ஸ், பிளட் ஃப்ளோ, அடுத்ததாக நர்வ் ஃபங்க்ஷன், இந்த மூன்றையும் உற்பத்தியாகின்ற மூன்றையும் அதிகரிக்கின்ற பல வேலைகளை நல்ல நல்ல உணவுப் பொருட்கள் செய்கின்றது. எனவே இன்று இந்த நேரம் இருக்கு மட்டும் நாங்கள் இந்த ப்ரீமெச்சூர் இஜாக்குலேஷன் உடையவர்கள் என்னென்ன உணவுப் பொருட்களை அவர்கள் பாவிக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவதாக சிங்க் ரிச் ஃபுட். சிங்க் என்றால் நாங்கள் சொல்லுவோம் அதை நாகம் என்று சொல்லுவோம். இந்த நாகம் சிங்க் ரிச் ஃபுட்ஸ், இதை சாப்பிடுகின்ற போது இந்த டெஸ்டெஸ்டரோன் என்ற ஹோமோனினுடைய உற்பத்தியும் அதிகரிக்கின்றது. அதன் காரணமாக எங்களுடைய பாலியல் உறவும் அதிகரிக்கின்றது. அடுத்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இதற்குரிய உணவுப் பொருட்களை பற்றி பார்ப்போம். மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறோம், இந்த வாழ்க்கை ஒரு தரம்தான் எங்களுக்கு கிடைக்கும், only one chance, ஒரு சந்தர்ப்பம். எனவே இந்த வாழ்வை மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய வகையிலும் நீங்கள் கட்டாயமாக இவற்றை நீங்கள் பாவிக்க வேண்டும். எனவே உங்களுடைய மனைவியுடன் ஆரோக்கியமான பாலியல் உறவை வைத்துக் கொள்ளுங்கள். செக்ஸ் லைஃப் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எவ்வாறு உணவு, உடை, உறையுள், காற்று, வெளிச்சம் வேணுமோ அதே போலதான் செக்ஸும் மிகவும் முக்கியமானது. அதை அவதானமாக கலைத்துக் கொள்ளுங்கள். எனவே மீண்டும் நீங்கள் தருகின்ற அனைத்து ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.